அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 5/4/2025 பங்குனி மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. அஷ்டமி திதி இரவு 7:27 வரை, பின்பு வளர்பிறை நவமி. புனர்பூச நட்சத்திரம் பின்னிரவு 5:32 வரை, பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப வரையில் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். 4இல் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். இன்றைய நாளில் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் செவ்வாய் 11இல் சூரியன் சனி ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 10இல் சூரியன் சனி ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாய் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் குருவும் சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பானது உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் தேவையில்லாத அலைச்சல்கள் இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்பட்டு மன அமைதியானது சற்று குறையும்.
இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக சஞ்சரிப்பதால் இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ராசிக்கதிபதி சூரியன் சனி ராகு சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே கௌரவம் பார்க்காமல் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பு. பொதுவாக பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் நிலைமையை சமாளித்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை பொதுவெளியில் பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9இல் குரு, 10இல் சந்திரன், 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, 6ஆம் வீட்டில் சூரியன் சனி ராகு சஞ்சரிப்பதும் 9இல் சந்திரன் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி மன நிம்மதி ஏற்படும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் புதன் சுக்கிரன், 7இல் குரு சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் என்றாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதியானது குறையும். உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 7இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும்.
மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கித் தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகி நல்ல ஒரு நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடித்து அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் நல்லது. அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் உத்தமம். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி, ராகு, சூரியன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைக்கும். வேலையாட்கள் ஆதரவு மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி, ராகு, சூரியன், 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். முடிந்தவரை உங்களது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவதன் மூலமாக நிலைமையை சமாளிக்க முடியும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன், ராகு, சனி, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. முடிந்தவரை தேவையற்ற தூர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஒரு சிலருக்கு வயது மூத்தவரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.